பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விசேஷமான விதத்தில் நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் தன்னுடைய முதலாம் ஆண்டு குருத்துவ வாழ்வின் முதலாம் ஆண்டை நிறைவு செய்கிறார். 2ஆம் ஆண்டுக்குள் நுழைகிறார். இந்த முதலாம் ஆண்டை நம்முடைய மத்தியிலே அவர் தன்னுடைய பணியை செய்தது நாம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்தது. இந்த ஆண்டில் நமக்கு உதவி பங்கு தந்தையாக ஒருவர் மட்டும்தான் இருந்தார். வழக்கமாக நமக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒருவர் ஆன்மீக குருவாக இருந்தார். தமிழ்ச்செல்வன் மட்டும் நமக்கு உதவி பங்கு தந்தையாக இருந்து எல்லா பணிகளிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிக அற்புதமாக தன்னுடைய குருத்துவ முதலாம் ஆண்டு பணியை நம்முடைய பங்கிலே அவர் செய்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் அனைவருடைய சார்பாக மீண்டும் அவரை மனமாற பாராட்டுகிறோம். அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்குகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னது போல, 2ஆம் வாசகத்தில் பேதுரு சொன்னது போல, ஆண்டவர் அவரை மிக சிறப்பான ஒரு பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். மிக வல்லமையோடு ஆற்றலோடு இந்த குருத்துவ பணியை செய்வதற்குண்டான வல்லமையை தந்திருக்கிறார். இறை மக்களை மிக அற்புதமாக அன்பிலும் உறவிலும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல எளிய மனதை அவருக்கு தந்திருக்கிறார். அநேக சிறப்பு குணங்கள், நல்ல குணங்களை அவர் பெற்றிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இத்தகைய ஒரு அருள் தந்தையை இந்த ஒரு ஆண்டு காலமாக நம்முடைய பங்கிலே பணி செய்ய இறைவன் அவரை நமக்கு தந்தமைக்காய் இந்த திருப்பலியிலே நாம் அவருக்காக ஆண்டவருக்காக நன்றி சொல்லி தொடர்ந்து அவருக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இறைவன் அவரை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுவோம். அவருடைய பெற்றோருக்காக, அவருடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, வருகின்ற இறைவார்த்தை வழிபாட்டுக்கு நாம் செல்வோம். மூன்று வாசங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். நான் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக 3 வாசங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு 3 கருத்துக்களை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் வாசகம் ஒரு கம்ப்ளைண்ட் திருத்துதர் முன்பாக வைக்கப்படுகிறது. எபிரேய மொழி பேசக்கூடியவர்கள், கிரேக்க மொழி பேசக்கூடியவர்கள். எபிரேய மொழி பேசக்கூடியவர் யார் என்றால் யூத மக்கள். கிரேக்க மொழியை பேசக்கூடியவர் யார் என்றால் யூத மக்கள் அல்லாதவர்கள். அவர்தான் பிறவினத்தார் நாம் சொல்கிறோம். ஆனால் இப்போது என்ன ஆயிற்று என்றால் 2 பேருமே யூதர்களும் யூத மதத்தை அல்லாத மற்ற பிற இன மக்களும் 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ 2 பேருமே கிறிஸ்தவர்களாக வந்துட்டாங்க. யூத மதத்தில் இருந்தவர்களும் யூத மதத்தை சாராத வேறு மதத்தை பின்பற்றுவதில் 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்துக்குள் வந்துவிட்டார்கள். இப்போது 2 பேருமே கிறிஸ்தவர்கள். அவர்கள் யூதர்கள் அல்ல, கிரேக்கர்கள் அல்ல. ஆனால் அந்த மொழியை பேசக்கூடியவர்கள். நாம் கிறிஸ்தவங்களை மாறின உடனே நம்முடைய தாய்மொழியை விட்டுட முடியாது இல்லையா? தாய்மொழி தான் நாம் எந்த மதத்தில் போனாலும். அதுபோல கிரேக்க மொழி பேசக்கூடியவர்கள் கிரேக்க மொழியிலே தான் கிறிஸ்தவர்களாக அவர் இருக்கிறார்கள். எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள் எபிரேய மொழியை வைத்துத்தான் அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இப்போ என்ன பிரச்சனை என்றால், இதுபோல் வழிபாடுகள் நடக்கிற போது அவர்கள் உணவு பரிமாறுவது வழக்கம். வழிபாடுகள் முடிந்த பின்பு உணவு பரிமாறுவது வழக்கம். அப்படி உணவு பரிமாறுகிற போது யூத மதத்திலிருந்து வந்த, அதாவது எபிரேய மொழி பேசக்கூடிய அந்த யூத மக்கள், கிறிஸ்தவர்களான அந்த யூத மக்கள் கிரேக்க மொழியை பேசக்கூடிய அல்லது பிற இனத்தார் கிறிஸ்தவர்களாக வந்த அந்த மக்களில் இருந்த கைம்பெண்களை, கணவனை இழந்த பெண்களை
உணவு பரிமாறுகிற போது சரியாக பராமரிக்கவில்லை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. எனவே கிரேக்க மொழியை பேசக்கூடியவர்கள் திருத்தூதர்களிடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு முறையீடு செய்கிறார்கள். எங்களுடைய கைம்பெண்கள் பந்தியில் சரிவர பராமரிக்கப்படவில்லை, சரியாக கவனிக்கப்படவில்லை. எபிரேய மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களை சரியாக கவனிக்கலை என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதன் பின்பாக திருத்தூதர்கள் சீடர்கள் எல்லாம் வரவழைத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன முடிவு என்றால், இந்த உணவு பரிமாறக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு 7 பேரை தேர்ந்தெடுப்போம். அவர்கள் இந்த பணியை சரியாக செய்வதை மேற்கொள்வார்கள், அவங்க பார்த்துப்பாங்க. நாங்கள் திருத்தூதர்கள் இந்த உணவு பரிமாறுதெல்லாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும், இறைப்பணியாற்ற வேண்டும். எனவே எங்களுக்கு பதிலாக இந்த 7 பேர் அவர்கள் இந்த பணியை செய்வார்கள் என்று சொல்லி ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் பின்பாக அந்த பிரச்சனை சுமூகமாக முடிகிறது. இதுதான் முதல் வாசகம். இங்கிருந்து ஒரு 3 கருத்துக்கள், மிக குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு 3 கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் செய்தி, ஒரு பிரச்சனை வருகிறது, சரியாக உணவு பராமரிக்கப்படவில்லை. அந்த குழுவிலே, அந்த இடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. பேதுரு அந்த பிரச்சனையை, அல்லது சீடர்கள் அந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள். ஒருவேளை சீடர்கள் சொல்லியிருக்கலாம், திருத்தூதர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது பேதுரு தலைமை தாங்கிய பேதுரு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் என் பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, உணவு பரிமாறுவதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்களே என்று சொல்லி பேதுருவோ அல்லது மற்ற திருத்தூதர்களோ அந்த பிரச்சனையை தள்ளி போடலை, போஸ்ட்பான் பண்ணலை, பின்னாடி பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் இன்றைக்கி தானே பிரச்சனை, எப்பவுமே பிரச்சனை, அது சரியாயிடும் என்று அந்த பிரச்சனையை தள்ளி போடவில்லை. பிரியமானவர்களே, முதல் செய்தி இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். பலவிதமான நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் பலவிதமான இதுபோல பிரச்சனைகள், தொல்லைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பல சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், பிரச்சனைகளை தள்ளி போடுவது. இன்றைக்கி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அது அப்படியே விட்டு அது தானாக போயிடும், அது சரியாக போயிடும் என்று, இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே, சரியாக போயிடும், இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைகளை சரியாக போயிடும், காலப்போக்கிலே சரியாய் போயிடும். சரியாய் போனால் நல்லது தான். ஆனால் பல சமயத்தில் இந்த சின்ன பிரச்சனைகள் சரியாக போவதில்லை. குடும்ப வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை என்று நாம் தள்ளி போடுகிற பிரச்சனைகள் அது சரியாக போவது கிடையாது. மாறாக காலப்போக்கில் அதுதான் மிக பெரிய பிரச்சனைகளாக நமக்கு வந்து நிற்கின்றன. மிக குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இந்த சின்ன பிரச்சனைகளை தள்ளி போடுவதால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாய், அது பிரியக்கூடிய பிரச்சனைகளாக, கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய பிரச்சனைகளாக மாறிவிடுகின்றன. இது சரியாக போயிடும், கணவன் அப்படி இருக்க சரியாக போயிடும். மாமியார் சொல்லுவாங்க, மருமகள் சொல்ல இப்படி இருக்கிறார், கணவன் இப்படி இருக்கிறாரு, அல்லது அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கிட்ட சொல்லுவாங்க, கணவன் இப்படி இருக்க, அது சரியாக போயிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதே போல் மனைவி இப்படி இருக்கிறாங்க, கணவன் சொல்கிறாரு, அம்மா கிட்ட சொல்கிறாங்க, மாமியார் கிட்ட சொல்கிறாங்க, மாமனார் கிட்ட சொல்கிறாங்களே, அப்பா கிட்ட சொல்ல, அம்மா கிட்ட சொல்ல, அதெல்லாம் சரியாக போயிடுங்களா? அது அப்படி தான் இருக்கும். சின்ன பிரச்சனைகள் சரியாக போகணும் என்று சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிரச்சனைகளை பெரிதாகி இறுதியிலே இருவரும் பிரியக்கூடிய சூழல் ஏற்படுவதை இன்றைய சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைகளை அணுகக்கூடிய தைரியம் கிடையாது. கூப்பிட்டு பேசணும், பிரச்சனைகளை அணுக வேண்டும், பிரச்சனை இதுதான் என்று நாம் தீர்வு காண வேண்டும் என்கின்ற தைரியமோ துணிச்சலோ அல்லது நேரமோ அதில் ஒரு கவனமோ இல்லாமல் அப்படியே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் அது முறிந்து போகிறது. அது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில்,
நாம் செய்யக்கூடிய தொழிலில் நாம் செய்யக்கூடிய பலவிதமான தொழில்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் பிஸ்னஸ் சின்ன விஷயம்தானே, சின்ன தோல்வி தானே, ஒரு சின்ன காரியம் தானே என்று நாம் பிரச்சனைகளை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற போது, அந்த பிரச்சனைகளை தள்ளி வைத்து மூடி மறைத்து செல்கிற போது அது மிகப்பெரிய நஷ்டமாய் வந்து நமக்கு தலைமையில் விடுகிற போது தொழில் முழுவதுமாக முடக்கம் ஏற்படுகிறது. எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு இந்த சின்ன பிள்ளைகள் தானே, அவங்க இன்னைக்கு கோயிலுக்கு வர மாட்டாங்க, இன்னைக்கு கேட்டீசம் படிக்க மாட்டாங்க, இன்னைக்கு குடும்பத்தனம் அப்படி தான் இருக்கும், இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே அவருடைய தவறுகளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பெருசில்லை அதெல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி நீங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறீர்களே, ஒரு காலகட்டத்தில் அவன் கோயிலுக்கு வரமாட்டான். அன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், என் பையன் கோயிலுக்கு வருவதில்லை. எப்போ? திருத்த முடியாத நேரத்தில், முழுவதுமாக உடைந்து போன நேரத்தில். பிரியமானவர்களே, பேதுரு சீடர்கள் சின்ன பிரச்சனை தான், சாப்பாடு ஒழுங்காக பரிமாறப்படவில்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. ஆனால் சீடர்கள் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனை தான். The problem is problem, it is not small or big. ப்ராப்ளம் தான், அது எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஏற்படுத்த போகிறது. எனவே முதல் செய்தி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை என வருகிற போது அதை சுமூகமாக, அது பெரிதோ சின்னதோ சுமூகமாக தீர்க்க வேண்டிய அந்த மனப்பக்குவம் நம்மிடம் இருந்தால் குடும்ப வாழ்வில் அமைதி ஏற்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது செய்தி, பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், சீடர்கள் எல்லாரையும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண வேண்டும், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் 7 பேரை நியமிக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய பணியை செய்யணும். எங்களுடைய பணி என்னது? இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறை பணியை செய்ய வேண்டும். பாருங்க, ரெண்டாவது செய்தி என்னன்னா, பிரச்சனை வந்த உடனே தங்களுடைய பணியை மறந்துவிட்டு, இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டிய அந்த பணியை மறந்துட்டு, நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அந்த பணியை மறந்துட்டு இந்த பிரச்சனையிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தலை. ஐயோ பிரச்சனை வந்துச்சு, சரி நம்முடைய வேலையை ஒதுக்கி வைப்போம், இறை வார்த்தை போதிப்பதெல்லாம் அப்பமா பார்த்துப்போம், கடவுளுடைய பணி செய்வது அப்பமா பார்த்துப்போம். தங்களுடைய லட்சியத்தை ஒதுக்கி வைத்து விட்டு பிரச்சனைகளில் கவனம் செலுத்தலை. பிரச்சனை இருக்கு, ஆனாலும் அவங்க சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய பணியை செய்வோம், அதான் இலக்கு, அதான் குறிக்கோள், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். த ப்ரையாரிட்டி, எது முக்கியம் என்று அவருக்கு தெரிகிறது. பிரச்சனை இருக்கு, ஆனாலும் இங்கே முக்கியமானது எது? நாங்கள் நற்செய்தியை போதிப்பது, இறைப்பணி ஆற்றுவது. பிரச்சனைகள் வந்த உடனே நம்முடைய குறிக்கோள்களை விட்டு விடுகிற மனப்பான்மை, பிரச்சனைகள் வந்தவுடனே நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை நாம் விட்டு விடுகிற எண்ணம் இன்று நமக்கு இருக்கிறது. பிரச்சனை வந்துச்சுப்பா, இனிமேல் இதை அடைய முடியாது, இது விட்டுடலாம், இதை செய்ய முடியாது, இதை செஞ்சால் பிரச்சனை வருது என்று தங்களுடைய லட்சியத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. மிக தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் பிரச்சனையை பார்க்குறோம், பிரச்சனை இருக்கு, ஆனால் எங்கள் லட்சியத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் போதிக்க வேண்டிய பணிக்கு வந்திருக்கிறோம், கடவுளுடைய பணியை செய்ய வந்திருக்கிறோம், அதுதான் எங்களுக்கு முக்கியம், இது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எனவே இந்த 7 பேர் இந்த பிரச்சனையை பார்ப்பாங்க, நாங்கள் எங்களுடைய குறிக்கோள், எங்கள் லட்சியத்தை பார்ப்போம். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், நம்முடைய முன்னெடுப்புகளாகட்டும், புதிய திட்டங்களாகட்டும், அதை செய்ய துவங்குகிற போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், உடனடியாக நம்முடைய கவனம் எதில் வைப்போம்? டைவர்ட் ஆகிடும். இதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு நாம் நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே போயிடும். பிரச்சனைகள் முடிய போகிறது கிடையாது. இந்த பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை, அப்படி நீங்கள் பிரச்சனைகளிலே கவனத்தை செலுத்திக் கொண்டு இருந்தால் ஒருபோதும் நீங்கள் லட்சியங்களை அடைய முடியாது. உங்களுடைய கவனம் எல்லாம் எப்போதும், மனதும் கவனம் எல்லாம் எப்போதும் பிரச்சனைகளையே நீங்கள் மையமாக வைத்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் லட்சியங்களை அடைய முடியாது. பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் உங்களுடைய லட்சியங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், திருத்துவர் சொல்லுகிறார்கள், பிரச்சனை இருக்குது, ஆனால் எங்கள் லட்சியத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது, அதுதான் எங்கள் வேலை, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறோம். ரெண்டாவது செய்தி பிரியமானவர்களே. ஸோ மூன்றாவதாக
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நானே என் பிரச்சனை தீர்க்க முடியாது. உங்களுடைய பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ அல்லது மற்ற எந்த பிரச்சனையோ உங்களாகவே உங்களுடைய பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் தீர்த்திட முடியாது. சில பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளலாம். என்னுடைய பிரச்சனை நான் தீர்த்து கொள்ளலாம், உங்களுடைய பிரச்சனை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் பிரியமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே விடையை தேட முடியாது. நீங்களே அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. we need the help. அடுத்தவர்களுடைய உதவிகள் நமக்கு தேவை. எனவே பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறோம், அவர்கள் இந்த பிரச்சனையை பார்த்து கொள்வார்கள். பேதுரு சொல்ல நாங்கள் தீர்த்திடும் சொல்லலை, நாங்கள் எங்களுக்கு வேலை இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கணும், நாங்கள் ஒரு 7 பேரை நியமிப்போம், அந்த 7 பேர் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆக திருத்தூதர்கள் அடுத்தவர்களுடைய உதவியை நாடினார்கள். அடுத்தவருடைய உதவியை தேடி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கப்பா என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்படி அடுத்தவருடைய உதவியை தேடுகிற போது எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார்கள்? திருத்தூதர்கள் எப்படிப்பட்ட 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள்? உடனே ஞானமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லா இடமும் நற்சான்று பெற்றவர்கள். எல்லா இடமும் நற்சான்று பெற்ற 7 பேர். எல்லாருடைய மத்தியிலே நல்லவர்களாக இருந்த நல்ல பேர் எடுத்து 7 பேரை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. நாமும் சில சமயத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடைகளை தேடி போகிறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, அவர்களை தேடி நம்முடைய இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான இந்த முடிவுகளை எடுக்க, சொல்யூஷனை கேட்க நாம் அடுத்தவர்களுடைய உதவிகளை நாடுகிறோம். அவங்க யாராக இருக்கிறார்கள்? அவங்க யாராக இருக்கிறாங்க? உங்கள் பிரச்சனையை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? உங்கள் பிரச்சனைகளை யாரிடம் போய் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள்? நற்சான்று பெற்றவர்களாக இருக்கிறார்களா? தூய ஆவினால் நிரம்பியவர்களாக இருக்கிறார்களா? ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களா? அல்லது மேலும் உங்களை பிரச்சனையில் தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? யார்கிட்ட போய் பிரச்சனையை சொல்கிறீங்க? இறை பக்தி உள்ளவர்கள், தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், ஜபத்தில் உள்ளவர்கள், ஜபத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள், இறை வார்த்தையை தெரிந்தவர்கள், இவர்களிடம் போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறீர்களா? அல்லது பக்தி இல்லாத, தெய்வ பயம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, சமூகத்தில் நல்ல பெயர் இல்லாத இவர்களிடம் போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறீர்களா? யாரிடம் சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு சொல்யூஷனாக மாறும் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? பேதுரு சொல்கிறார், உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க நாங்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னா நட்பண்பு பெற்றவர்களாக, நற்சான்று பெற்றவர்களாக, தூய ஆவியினுடைய வல்லமை நிறைந்தவர்களாய் அப்படிப்பட்டவர்களிடம் பேதுரு உதவி கேட்கிறார். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அவளை தேர்ந்தெடுக்கிறார். அப்படிமா இந்த 3 காரியங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. 1, பிரச்சனையை தள்ளி போடாதீங்க, அது சின்னதாக பெருசும். 2வது, ஏதோ சொல்கிறீங்க கேட்கல, எனக்கு ஏற்கனவே காது அடைஞ்சு தான் இருக்குது, தொண்டை அடைஞ்சதுக்கு காது அடைஞ்சு தான் இருக்குது. ஓகே, பிரச்சனைகள் வருகிற போது பிரச்சனைகள் மட்டுமே கவனம் செலுத்தி இலக்குகளை மறந்து விட வேண்டாம். 3வது, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? 3ம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை. 2வது வாசம் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் மிக எளிதாக சுருக்கமாக. இன்றைக்கு நாம் பேதுரு கடிதத்திலிருந்து வாசித்திருக்க 2வது வாசகம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல்லை பற்றி பேசுகிறார். கல், ஸ்டோன். அது யாரை பற்றி சொல்லக்கூடிய கல்? யாரை பற்றி சொல்லக்கூடிய கல்? இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய கல். ஒரு 3 காரியங்களை இயேசுக்கு அவர் சொல்கிறார். 1, ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறார், கல்லுன்னு சொல்கிறார். இயேசு பற்றி சொல்லும்போது இயேசு ஒரு கல். அந்த கல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உயிருள்ள கல், லிவிங் ஸ்டோன். அது உயிருள்ள கல். எந்த கல்லுக்கும் உயிர் கிடையாது இல்லையா? எந்த கல்லுக்கும் உயிர் கிடையாது. ஆனால் இந்த கல்லை பற்றி சொல்கிறார். இயேசு ஒரு கல்லாக இருக்கிறார், பாறையாக இருக்கிறார். 2வது, அந்த பாறை உயிருள்ள பாறையாக இருக்கிறது. 3வது, மனிதனால் ஒதுக்கப்பட்ட கல். வேற படி, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. வேற, உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள்,
மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. கல் உயர் மதிப்பு, ரொம்ப மேலான விலை மதிப்பற்ற கல் அது. இப்போ இந்த 3 காரியங்களை பார்ப்போம். ஒன்று கல். இயேசு பற்றி அவர் சொல்லுகிற போது ஒரு கல், மனிதர்களால் தள்ளப்பட்ட கல் அப்படின்னு சொல்கிறார். கல்லை பற்றி சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? இந்த கல் இல்லை, இந்த கல். உடனே நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. ஸ்ட்ராங், வெரி குட், உறுதியாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு கல் என்று சொல்லுகிற போது அது உறுதியாக இருக்கிறது. அதனால் தான் கட்டிடங்கள் கட்டுகிற போது கற்களை பயன்படுத்துகிறோம். வெறும் மணல் கிடையாது, வெறும் ஜல்லி மட்டம், வெறும் சிமெண்ட் மட்டம் கிடையாது, வெறும் இரும்பு மட்டம் கிடையாது. கற்கள் வேண்டும். அது உறுதியை கொடுக்கின்றன, ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கின்றன. நீங்கள் மண்ணை மட்டும் வச்சு வீடு கட்டுங்க, என்ன ஆகும்? நிற்காது முதல்ல. ஆக கல் என்பது உறுதியை சுட்டி காட்டுகிறது. அப்போ இயேசுவை ஒரு கல்லுக்கு நிகராக பேதுரு வைக்கிறார். அப்படின்னா இயேசு யாரு? கல் யாருன்னு சொல்ல பின்னாடி இயேசு யாருன்னு சொல்ல முடியாதா? கல் என்ன பண்பை வைத்திருக்கிறது? உறுதியானது. அப்போ இயேசு யாரு? உறுதியானவர். இன்னைக்கு 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த கல்லை பற்றி கொள்கிறவன் பதற்றமடையான், பயப்பட மாட்டான். ஏன்னா அந்த கடவுள் உறுதியானவர், வலிமையானவர், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அந்த ஸ்ட்ராங்கான கடவுளை யார் பிடிச்சு நிற்காங்களோ அவர்கள் ஒருபோதும் பதற்றமடையான். இந்த கோயிலில் உட்காந்துருக்கிறீங்க, எதோ பயம் இருக்கா அவங்களுக்கு? இல்லை. அதுவே வெளியே ஒரு அருந்து போகக்கூடிய ஒரு கயிற்றில் உட்கார வச்சுருக்கோம். ஜாலியாக இருப்பீங்களா? எப்படா அருந்து கீழே விடும்? உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதியான கல்லை நீங்கள் பற்றி கொண்டால் பதற்றம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு உறுதியான, ஒரு ஸ்ட்ரென்த்தான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல்லாக இருக்கிறார். அதை சில பேர் என்ன பண்ணாங்களா? நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை உதறி தள்ளினார்கள். அந்த கல்லை அவர்கள் பிடிச்சிக்கல. பிரியமானவர்கள், சில சமயத்தில் நாமும் கூட அந்த கல்லை என்ன பண்ணுறோம்? உதறி தள்ளுகிறோம். கடவுளை நாம் எப்போது உதறி தள்ளுவோம் அப்படின்னா, என்னுடைய பலத்தை நான் நம்புகிற போது எனக்கு கடவுளுடைய பலம் தேவை இல்லை என்று நாம் உதறுகிறோம். என்னுடைய பலம் போதும் என்று நாம் நம்புகிற போது நாம் கடவுளுடைய பலம் வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறோம். அப்போ இன்றைக்கு முதல் செய்தி, யாருடைய பலத்தை நீங்கள் நம்புறீங்க? உங்கள் பலத்தை நீங்கள் நம்புறீங்களா? அதில் இயேசு என்கின்ற பலத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? இதுதான் முதல் செய்தி. கல். ரெண்டாவது, அந்த கல் எப்படிப்பட்ட கல்? உயிருள்ள கல். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த கல்லும் உயிர் கிடையாது. அதுக்கு எந்த கல்லும் உயிரோடு வளர்ந்து வருவது கிடையாது. ஒரு கல்லுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கல்லுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ உயிர் என்றால் என்ன? இப்போ நமக்கெல்லாம் உயிர் இருக்கு இல்லையா? இல்லை, நமக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா? ஓகே, அது எனக்கு டவுட் ஆகுது. ஓகே, கல் உயிர் உள்ளது, உயிர் உள்ள கல். பிரியமானவர்களே, இயேசு கல்லறையில் புதைக்கப்பட்டார், மரித்து புதைக்கப்பட்டார். அந்த தோட்டம், அந்த கல்லறை எதனால் செய்யப்பட்டது? அந்த கல்லறை எதனால் வெறும் மண்ணில் தோண்டி போச்சாங்களா? குகை, பாறை. அப்போது இயேசு இருந்த அந்த கல்லறை பாறையால் செய்யப்பட்டது. அந்த பாறைக்குள்ளே தான் இந்த கல்லை வைத்தார்கள். எந்த கல்லை? இயேசு கல்லை வைத்தார்கள். தன்னை சுற்றி இருந்த எல்லாமே கல் தான். அது உயிரற்ற கல். இயேசுவை புதைத்தது, இயேசுவை தன்னுக்குள் வைத்திருந்தது உயிரற்ற கல். ஆனால் இந்த கல் உயிர் இல்லாமல் அப்படியே இல்லை, மாறாக உயிர்த்தெழுந்து வெளியே வந்த கல். அப்போ என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால், இவர் இறப்பையும் ஜெயித்த ஒரு கடவுளாக இருக்கிறார். அதுதான் இன்றைய 2வது செய்தி. கடவுள், நம்முடைய கடவுள் வெற்றியின் கடவுள்.
வெற்றியின் கடவுள், இறப்பை மேற்கொண்டு வெற்றி அடைந்த கடவுள். பிரியமான இரண்டாவது செய்தி பேதுரு நமக்கு என்ன சொல்கிறார்? வெற்றியை கொடுப்பவர் இயேசு, உயிர்ப்பை கொடுப்பவர் இயேசு, வாழ்வை கொடுப்பவர் இயேசுவாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை இறுக்கமாக பிடித்து கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பதற்றம் அடையார், தோற்று போக முடியாது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்துப்பதற்கு ஒன்றும் இல்லை. கடவுள் அவர்களை வெற்றி அடைய செய்வார். இது ரெண்டாவது. மூன்றாவது, அந்த கல் எப்படிப்பட்ட கல்? உயர் மதிப்புள்ள கல். இட் இஸ் வெரி வேல்யூபிள், ரொம்ப வேல்யூபிள். இன்றைக்கி தங்கம் அல்லது மற்ற வெள்ளி எல்லாமே விலை கூடுதலாக, ப்ரைஸ் கூடுதலாக போய்கொண்டே இருக்கிறது. முன்னொரு காலத்தில் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகையை போல் இன்றைக்கி வாங்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் கொண்டு போயிருந்தீங்கன்னா பை நிறைய வாங்கி வந்துருக்கலாம். இன்றைக்கு ஒரு சவரம் கூட வாங்க முடியாது 1 லட்சத்துக்கு, இல்லையா? அதனுடைய விலை கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விவிலியம் சொல்லுகிறது இயேசு விலை உயர்ந்த கல், விலை உயர்ந்த கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த கல்லோடு எந்த கல்லையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்தி சொல்கிறார் பேதுரு? பிரியமானவர்களே, ஆண்டவர் விலை மதிப்பற்றவர், அவர் விலை மதிப்பற்றவர். அந்த விலை மதிப்பில்லாத அந்த கடவுள் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். விலை மதிப்பில்லாத அந்த கடவுள் உன்னை அவருடைய பிள்ளைகளாக மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த விலை மதிப்பில்லாத அந்த கல்லை பற்றி கொள்ளுங்கள். அப்போ ரெண்டாவது செய்தி, நமக்கு ரெண்டாவது வாசனை நமக்கு சொல்ல செய்தி என்னென்னா, அவர் கல்லாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். அவர் வெறுமனை கல் அல்ல, உயிர் இருக்கிறது, வாழும் கடவுளாக இருக்கிறார், வெற்றியின் கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட விலை உயர்ந்த கல்லை பற்றி கொள்ளுங்கள். அந்த கல்லை பற்றி கொள்கிறவர்கள் ஒருபோதும் பதற்றம் அடையான். நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய 3 கருத்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி நற்செய்தி வாசகம் இப்படியாக துவங்குகிற இயேசு சீடர்களை பார்த்து, உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மறுதல் வேண்டாம், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, எதையோ நினைத்து அப்படின்னு நீங்கள் உடைஞ்சு போகாதீங்க. சீடர்கள் ஏன் உள்ளம் கலங்கினார்கள் அப்படின்னா, இயேசு பிரிய வேண்டிய காலம், அவர் சிலுவையில் மரிக்க வேண்டிய காலம், இறக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. அப்போ முன்கூட்டியே சொல்கிறார், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன், அதனால் பயப்படாதீங்க, உள்ளம் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு இந்த பகுதியை பேசுகிறார். நான் போவேன், உங்களை விட்டு போயிடுவேன், சிறிது காலத்தில் உங்களை விட்டு பிரிந்து செல்வேன், ஆனால் மீண்டும் நான் திரும்பி வருவேன் அப்படிலாம் சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியில் பேதுருக்கு தோமியார் கேட்பார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே தெரியல, அப்படி தெரியாமல் இருக்கிற போது நான் போகும் வழி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன வழி, நீங்கள் எந்த வழியில் போக போகிறீங்க? அப்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய 3 காரியங்கள், நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வும். இந்த 3 செய்திகள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நானே வழி அப்படின்னு சொல்கிறார். நானே வழி. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசு இதுதான் வழி அப்படின்னு சொல்லலை, இதுதான் வழி, திஸ் இஸ் த வே அப்படின்னு சொல்லலை, இதுதான் வழி, நீ போகணும், இந்த வழியில் நீ போகணும், இந்த வழியில் நீ போகணும்னு சொல்லி அவர் வழியை காட்டவில்லை. இதுதான் வழி அப்படின்னு காட்டினாரா? திஸ் த வே, யூ ஷுட் கோ திஸ் வே அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? நானே வழி அப்படின்றார். அப்போ வழி என்பது என்ன? இயேசு தன்னை வழியாக சொல்கிறார். வழி என்பது என்ன? பாதை என்பது என்ன? ரோடு என்பது என்ன? சாலை என்பது என்ன? எப்படின்றீங்க? என்னது? போய் சேர வேண்டிய வழி. வழின்னா போய் சேர வேண்டிய வழி. ஓகே. பாதுகாப்பு. ஓகே. சரி விடுங்க. பிரியமானவர்களே, வழி என்பது நாம் பயணிக்க வேண்டிய ஒன்று. நாம் பயணிப்பது இல்லையா? பயணிக்கிற போது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நம்மை நகர்த்தி செல்லும், அது நம்மை போக செய்யும். இயேசு சொல்கிறார், நான் தான் வழின்னு சொல்கிறார்.
அப்போ இந்த வழி இங்கே இருக்கக்கூடிய ஒருவனை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி செய்வது தான் வழி. நான் வழி இங்கே இருக்க, நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் யாரும் நிற்கிறது கிடையாது. நாம் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு பயன்படுவது தான் வழி. இயேசு சொல்கிறார், நான் தான் வழி என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு எங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறவர். எங்கிருந்து எங்கே? உங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கா? மண்ணுலகில் இருந்து விண்ணுலகு. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து புனித வாழ்க்கை, துன்பத்தில் இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை, கவலையில் இருந்து சுகமான ஒரு வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்பவர் இயேசு மட்டும்தான். ஆனால் நாம் என்ன நினச்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேற, நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறது வேற, நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானம் கொண்டு வருவது வேற. பிரியமானவர்களே, உங்களுடைய துக்கம், துயரம், கவலை, கஷ்டம், பாவம், சாபம் எல்லாவற்றிலும் இருந்து மகிழ்ச்சியான புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போகிறது யார்? இயேசுவாகத்தான் இருக்கிறார். அதான் சொல்கிறார், நான் தான் வழி. என்கிட்ட வந்தால் நீ எங்கே போக முடியும்? முன்னுக்கு போக முடியும். நீ என்கிட்ட வராமல் உனக்குன்னு நீ தனி ஒரு பாதை, என் வழி தனி வழின்னு சொல்லி நீ பாட்டி போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கே போவோம்? அது நரகத்துக்கு தான் போகும், இயேசுவிடம் போகாது. ஆக முதல் செய்தி, நானே வழி, அவர் தான் வழி. ரெண்டாவது, நானே உண்மை, ட்ரூத். உண்மை என்னங்க? உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? ஓ, இது தெரியாமல் தான் எவ்வளோ இருக்குமா? உண்மை என்றால் என்ன? சில விஷயங்கள் நம்மளாம் பேசுவானால் அர்த்தம் தெரியாமையே பேசிட்டு இருப்பாங்களா? உண்மையாக பேசு, உண்மையாக இரு, அதெல்லாம் சொல்லுவோம். உண்மை என்றால் என்ன? பாவம் செய்யாமல் இருப்பதா? பிரியமானவர்களே, நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியில் ரெண்டும் ஒன்றும் ஒத்து போச்சுன்னா அதான் உண்மை. எடுத்துக்காட்டு, நெருப்பு சுடும், இதுதான் என் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இது ஸ்டேட்மெண்ட்டு உண்மை அப்படின்னா இந்த நெருப்பு கொண்டு வந்து அது தொட்டால் சுடணும் இல்லையா? நெருப்பு சுடும் என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்போ உண்மையாக மாறும் அப்படின்னா, அந்த நெருப்பை கொண்டு வந்து சுடுகிற போது, தொடுகிற போது அது எனக்கு சுட்டால் ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூத்து, உண்மை. இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், நெருப்பு சுடும். ஆனால் நீங்கள் ஒரு பலகையை, ஒரு மரக்கட்டையை கொண்டு வந்து தொட்டு இது சுடலி அப்படின்னா இது நெருப்பு அல்ல, இது நெருப்பு கிடையாது. அப்போ நெருப்பு இல்லாத ஒன்று சுடாது என்பது தான். அப்போ நெருப்பு சுடும் அப்படின்னா அந்த ரியாலிட்டியில் அது நடக்கணும், அதுதான் உண்மை. புரியல? என் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ரியாலிட்டியும் ஒன்றா ஒத்து போனதான் உண்மை. இப்போ இயேசு சொல்கிறாரு, நானே உண்மை அப்படின்னு சொல்கிறார், நான் தான் ட்ரூத் அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானே, உண்மை ஒருபோதும் மாறாது. நெருப்பு சுடும், அது ஒருபோதும் மாறாது. நீங்கள் எத்தனை காலம் இருந்தாலும் அது அதனுடைய இயல்பு அவள்தான், நெருப்பு சுடும். அப்போ உண்மை மாறாது. ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ், அது எப்பவுமே மாறாது. இயேசு நானே உண்மைன்னு சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு ஒருபோதும் மாறாதவர். மூன்றாவதாக, நானே வாழ்வும் என சொல்லுகிறார். வாழ்வு இருக்க வேண்டும் என்றால் அவருக்குள் என்ன இருக்க வேண்டும்? இப்போ நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்கிறீங்க, நமக்குள்ளே என்ன இருக்கணும்? உயிர் இருக்கிறோம். இப்போ என்கிட்ட வந்து உயிர் இல்லை அப்படின்னா நான் என்னவா மாறுவேன்? என் வாழ்வு முடிஞ்சிச்சு. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? நான் தான் உயிர், நான் தான் வாழ்வு. நான் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா, நான் உன் வாழ்க்கைக்குள்ளே இல்லைன்னா நீ யார்? நாம் யார்? ஒன்றும் இல்லை, நாம் இறந்தவர்களுக்கு சமம். இயேசுனுடைய மதிப்பீடுகள், இயேசுனுடைய ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ளே இல்லைன்னா நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தும் கூட நாம் பயனற்றவர்கள். அப்போ இயேசு சொல்கிறார், நான் தான் வாழ்க்கை. இந்த மூன்று காரியங்கள் நற்செய்தி நமக்கு சொல். நான் தான் வழி, என் வழியாகத்தான் உனக்கு எல்லாமே உண்டு. நான் தான் உண்மை, நான் ஒருபோதும் மாற மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் எப்போதுமே உண்மையோடு இருக்கக்கூடியவன், மாறாத கடவுள். மூன்றாவது, நான் தான் உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், நான் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சோர்ஸ்.
நீர் ஊற்று, நான் இல்லைன்னா உன் வாழ்க்கை இல்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 வாசங்களில் எந்த செய்தி உங்களுடைய இதயத்தை தொட்டதோ, உங்களுடைய மனதை தொட்டதோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க இந்த திருப்பலியில் வேண்டுவோம்.